பச்சை பொய். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா குறைந்தபட்சம் அந்த தொழில் நிறுவனங்கள் நிறுவதற்கு 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். நிலம் தேர்வு செய்ய வேணும், அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும், முதற்கட்ட பணி செயல்படுத்த வேணும், அதற்கு தேவையான அனுமதிகள் வாங்க வேண்டும். இவ்வளவும் செயல்படுவதற்கு சுமார் 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்ற, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட அதிமுக ஆட்சி 2015 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இதில் 72% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தணும் சென்னையில். அதன் மூலமாக சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதில் 27% நிறைவேற்றப்பட்டது. இன்னும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு வருது. இந்த தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதன் மூலமா தான் வேலை கிடைச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு ஸ்டாலின் பெருமையா பேசுறாருல்ல, அந்த பெருமைக்கு நாம் தான் காரணம். நாம விதை போட்டோம், செடி முளைத்தது, மரமாச்சு. இப்போ பூ பூத்து காயாயி பழத்தை இவர்கள் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழைகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொழில் முதலீட்டை ஈர்த்து, அந்த தொழில் முதலீட்டை ஈர்த்த காரணத்தினால தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் வந்த விளைவில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொழில் முதலீட்டு ஈர்த்ததா சொன்னாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீங்க, எத்தனை தொழில் தமிழகத்தில் வந்து இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை தொழில் நிறைவு பெற்று வேலைவாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைச்சு சொன்னா வெள்ள பேப்பரை காட்டுறார், வெள்ள பேப்பரை காட்டுறார். உண்மை அதுதான், ஒண்ணுமே நடக்கல. அதுதான் வெள்ள பேப்பரை காட்டிக்கிட்டாரு. உண்மைத்தான் சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய கேட்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனை மக்கள் கேட்கின்றார்கள். மக்கள் கேட்கின்ற அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள், இளைஞர்கள் கேட்கின்றார்கள், பொதுமக்கள் கேட்கின்றார்கள். தமிழகத்தில் எவ்வளவு தொழில் வந்தது, எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டீங்க, அதனுடைய நிலை என்ன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்தது, அதை சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சி. ஆனால் அவர்கள் பொய்ய சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகள் பெறுவதுதான் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.